வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஃபயர் ஒர்க் நடந்திருக்குது. நியூ இயர் ஃபயர் ஒர்க்கு, ஒரு மாசிவ் ரேலி, சூப்பரான ரேலி. எதனால மார்க்கெட் இன்னைக்கு 400 பாயிண்ட் ஏறி இருக்குது? என்ன நியூஸ்? 3 நியூஸ் இருக்குது. 2 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸு, இன்னொன்று ரூமர். அது என்ன அப்படிங்கிறது லேட்டர் பார்க்கலாம். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, ஒரு பவுன்சிங் ஸ்டாக்கு, லோவர் லெவல்லேருந்து ஒரு ஸ்டாக் பவுன்ஸ் ஆகிருக்குது. அது எது வரையும் போகலாம். அதுக்கப்புறமா ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா எது வரையும் போகலாம், ஓகேங்களா? அதாவது ஒரு 23,500 24,000 இதுக்குள்ளவே ஒரு 10-15 நாளாக ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த 24,000ங்கிறத பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ரேலி எது வரையும் போகலாம், எங்கே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டு, மோஸ்ட் ஆஃப் த ஏசியன் மார்க்கெட் எல்லாமே ஹாலிடே. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி 1% டவுனில் இருந்துச்சு. ஹேங்சங் இண்டெக்ஸ் 2%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 3% டவுனில் இருந்துச்சு. நம்ம நிஃப்டி ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. அதாவது 23,800 ஓப்பன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. 24,200 400 பாயிண்ட்ஸ் ஓப்பனிங் லெவல்லேருந்து ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டியும் 51,200 to 51,600. இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 1436 பாயிண்ட் ஏறி இருக்குது. நிஃப்டி 445 பாயிண்ட் ஏறி இருக்குது. 1.88%, 24,188 செட்டில் இருக்குது. இன்னைக்கு நிஃப்டியில் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணது ஆட்டோ ஸ்டாக்ஸை பொறுத்தவரையும் ஒரு பட்டாசான ரேலி. எதனால ஏறிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஆட்டோ சேல்ஸ், அதாவது டிசம்பர் மந்த்து ஆட்டோ சேல்ஸ் ஒரு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அதாவது பூவோட சேர்ந்து நாரும் மானக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மகேந்திரா ஐஷர் மோட்டார் இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஐஷர் மோட்டார் 25% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது டிசம்பர் மந்த்து. மகேந்திரா பொறுத்தவரையும் டிராக்டர் சேல்ஸ் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ அதனுடைய இம்பேக்ட், அது கூட சேர்ந்து பஜாஜ் ஆட்டோ, மாருதி, அதுக்கு அடுத்ததா ஹீரோ மோட்டார் கார், இதெல்லாமே மேசிவ் ரேலி. அதாவது ஆட்டோ ஸ்டாக்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் இருந்துச்சு. டாடா மோட்டார்ஸ்லாம் 1350 ரூபாயில 730 ரூபாய்க்கு வந்துச்சு. அதே மாதிரி ஹீரோ மோட்டார் கார்ப்பு 5800 என்னமோ போயிட்டு இப்போ 4200. மாருதி 13,500 போயிட்டு 10,500. ஸோ இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த ரீசெண்டாக அண்டர் பர்ஃபார்ம்ல இருந்துச்சு. இன்னைக்கு தான் ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் வந்துருக்குது, ஓகேங்களா? அதுக்கடுத்து நிஃப்டியில் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணது இன்ஃபோசிஸ். அதுக்கடுத்து பஜாஜ் ட்வின்ஸ். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸும் பஜாஜ் ஃபின்சரும் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துச்சு பல மாதங்களா. இன்னைக்கு அந்த கல்லை தூக்கி வெளியே போட்ட மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக்கு, ஓகேங்களா? இன்னைக்கு நிஃப்டியில் நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக்ல 2 ஸ்டாக் தான் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது பிரிட்டானியாவும் சன்ஃபார்மாவும். அதுவும் பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது. ஜஸ்ட் 50 பைசா 1 ரூபாய்க்குள்ள தான் டவுன் ஆயிருக்குது, ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் மகேந்திரா ஐஷர் மோட்டார் இவங்க எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. புல்லிஸ் வியூக்கு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, அதாவது சிட்டி அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸை பொறுத்தவரையும் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சிஎல்எஸ்ஏ சிட்டி இவங்க ஐடி கம்பெனி ரெவென்யூ இந்த குவார்டர்ல அதிகமாக வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அண்டர் பர்ஃபார்ம்ல இந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஎஸ்சி பேங்க், அதாவது 0.5% அரௌண்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது, ஓகேங்களா? மிட் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% to 1% வரையும் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு நிஃப்டி 445 பாயிண்ட் ஏறி இருக்குது அப்படின்னா, அதுல மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணது பஜாஜ் ஃபைனான்ஸ் 50 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது. இன்ஃபோசிஸ் 50 பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து பஜாஜ் ஃபின்சர்வ், மகேந்திரா, ரிலையன்ஸ், டைட்டன், இந்த 4 ஸ்டாக்கும் 100 பாயிண்ட். ஸோ இந்த 6 ஸ்டாக்கு மட்டும் 200 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது. மற்ற 230 பாயிண்ட் மீதி இருக்கிற 44 ஸ்டாக்கு, ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சான்னு ஒரு நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ரேலிக்கு எஃப்ஐஸ் ஹெவியாக டாமினேட் பண்ணியிருக்கணும்.
பட் ஹெவியாலாம் டாமினேட் பண்ணல. 1500 கோடி தாங்க வாங்கியிருக்கிறாங்க. 1500 கோடிக்கு வாங்கினதுக்கு நிஃப்டி 400 பாயிண்ட் ஏறி இருக்குது. டொமஸ்டிக் வந்து 22 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் விடுங்க, 1500 கோடிக்கு எஃப்ஐஸ் வாங்கினதுக்கா நிஃப்டி 400 பாயிண்ட் ஏறி இருக்குது. அப்போ இவங்க வந்து இந்த வருஷம் அதாவது 2024 வந்து 3 லட்சம் கோடிக்கு வந்து வித்துருக்குறாங்க. ஒருவேளை அதில் 0.5% போடும்போது, அதாவது 1.5 லட்சம் கோடிக்கு வந்து டாமினேட் பண்ணாங்கன்னு வச்சுக்காங்க, நம்ம நிஃப்டி எங்கேயோ போயிடுமே, 35,000 40,000 போயிடுமே. ஓகே, எனிவே மார்க்கெட் வந்து யாருன்னா சரி, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் 300 பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டு இன்னைக்கு ஏறினதுக்கு 3 ரீசன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் ரீசன் எஃப்ஐஸ் வந்து ஷார்ட் கவரிங் வந்திருக்கிறாங்க. அதாவது கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி நான் வந்து எஃப்ஐஸ் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். மோர் தென் 85% ஷார்ட்ல இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டேட்டா கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 85% ஷார்ட்ல இருந்ததை ஸ்கொயர் அப் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு டேட்டா வந்து மோஸ்ட்லி வந்து என்ஐசி வெப்சைட்டில் ஆஃப்டர் 8 o'clock 9 o'clock மேலே தான் அப்டேட் ஆகும். அது அப்டேட் ஆன ஒன்றும் இல்லை நாளைக்கும் வந்து உங்களுக்கு வந்து நான் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனிவே எஃப்ஐஸ் வந்து ஷார்ட் கவரிங் வந்திருக்கலாம் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கலாக நிஃப்டி வந்து அந்த ஒரு மைல் ஸ்டோன் சொல்கிறாங்க பாருங்க, 24,000. இந்த ரீசெண்டாக 20 டேஸாகவே வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 23,500 24,000 இதுக்குள்ளவே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எந்த சைடு பிரேக் பண்ணாலுமே வந்து அது வந்து நல்ல ஒரு ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 23,500 கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரீசெண்ட் லோ வந்து பிரேக் பண்ணும், 23,250 வந்து பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே 24,000க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபர்தர் ரேலி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாக்ஸை வந்து பிரேக் பண்ணிருக்குது. இப்போ வந்து 24,200 மேலே க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ரூமர், அன்கன்ஃபார்ம்டு நியூஸ், ஓகேங்களா? அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த வீக்லேயோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லேயோ வந்து ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ். பட் இது வந்து அன்கன்ஃபார்ம் நியூஸு, ரூமர். இதுக்கு வந்து நாம் வந்து பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ், எஃப்ஐஸ் வந்து ஷார்ட் கவரிங், ரெண்டாவதாக வந்து டெக்னிக்கலாக வந்து நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிருக்குது, ஓகேங்களா? இந்த 3 ரீசனுக்காக தான் வந்து மார்க்கெட் வந்து ஏறி இருக்கலாம். ஓகே, இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த மேஜிக் ஃபிகருக்கு மேலே நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிடுது, ஓகேங்களா? அந்த புல்லிஷ் கேண்டில் வந்து எப்பப்பெல்லாம் ஃபார்ம் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது. இப்போ இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ரேலி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 24,500 இருந்து 24,850 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த 24,850 நீங்கள் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நிஃப்டி ரீசெண்டாக வந்த ஹை வந்து 24,850 தான். ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆகும்போது 24,500 to 850 வரையும் போகலாம். சப்போஸ் இன்னைக்கு 400 பாயிண்ட் ஏறிடுச்சு, நாளைக்கு எதுவும் ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா எது வரையும் வரலாம் அப்படின்னா 24,000ங்கிறது இப்போ வந்து சப்போர்ட். அதாவது நேற்று வரையும் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா 24,000, அது வந்து இப்போ வந்து சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ 24,000ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,900. ஸோ இது வந்து இப்போ சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணும். ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,500 to 850. இது வந்து ஷார்ட் டேர்ம், ஓகேங்களா? அதாவது நெக்ஸ்ட் 1 வீக்கு இந்த லெவலுக்குள்ளே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு பவுன்சிங் ஸ்டாக்கு, ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு, ஃப்ரைடே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பவுன்சிங் ஸ்டாக்கு, லோவர் லெவல்ல இருந்து பவுன்ஸ் ஆகிருக்கிற ஒரு ஸ்டாக்கு. என்ன ஸ்டாக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மோட்டார் கார்ப். இந்த ஹீரோ மோட்டார் கார்ப் ரீசெண்டாக வந்த ஹை, அதாவது ஆல் டைம் ஹை 6,200க்கு வந்திருக்குது. 6,246க்கு வந்திருக்குது. எப்போன்னா செப்டம்பர் 24 அன்னைக்கு வந்திருக்குது.
6200 நான் ஸ்டாப்பாக இறங்கி இருக்குதுங்க. அதாவது 4130 வரையும் வந்துருக்குது. 4130 எப்போ வந்துச்சு அப்படின்னா எஸ்டர்டே, அதாவது நியூ இயர் அன்னைக்கு வந்துருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பவுன்சிங் ஸ்டாக்கு லோவர் லெவல்ல இருந்து. எப்பவுமே வந்து ஆல் டைம் ஹைக்கில் தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கரெக்டான ஸ்டாக்கு, அதாவது ஒரு இண்டெக்ஸில் ஒரு ஹெவி வெயிட்டான ஸ்டாக்கு, ஒரு என்ன சொல்றது, ஒரு வேல்யூ ஸ்டாக்கு நாம் வந்து கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணணும். ஸோ இந்த லெவல் வந்து கேட்ச் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான லெவலு. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த லோ எப்போ வந்துருக்குது அப்படின்னா ஏப்ரல் 24 வந்துருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் இயர். ஸோ அந்த டைமில் வந்த லோவுக்கு இப்போ வந்துருக்குது. அப்படிங்கும்போது 4100 வந்துட்டு 6300க்கு போயிட்டு மறுபடியும் 4100 வரும்போது இந்த இடத்துல வாங்குறதுக்கு நமக்கு என்ன கசக்குதா? ஓகேங்களா? அது வேல்யூவான ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு பவுன்சிங் ஸ்டாக்கு. ஷார்ட் அண்ட் லாங் டேர்முக்கு இதை வந்து நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் கரெக்டாக வந்து 4200 இருக்கும்போது நான் வந்து போட்டிருந்தேன். ஷார்ட் அண்ட் லாங் டேர்முக்கு இதில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரேலி வந்துச்சு அப்படின்னா 5000 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இமீடியட்டாக. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் இதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீ வந்து மாடரேட் ட்ரேடர், நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிறவங்க 4100 வந்து ஸ்டாப் லாஸாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு, பவுன்ஸ் ஆகிருக்கிற ஒரு ஸ்டாக்கு. ரெண்டாவதாக வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்ன அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். இதையும் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக புரோக்கர்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து டாமினேட் பண்ணிக்கிறாங்க. நிறைய வந்து பிளாக் டீல் நடந்திருக்குது இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸாகவே. ஸோ இது வந்து செப்டம்பர் 20 வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது இன்னைக்கு. அதாவது 785 ருபீஸை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. 778 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. சாரி, 788 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து வாங்கலாம். ஒரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 900 ருபீஸ் வந்து 1000 ருபீஸ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துடலாம். சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஓவராலாக வந்து புட்டில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதாவது 80,000 கூட கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஓகேங்களா? ஸோ லைவ் மார்க்கெட்டில் தான் இதனுடைய சேஞ்சஸ் தெரியும். இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருந்துச்சு. அது வந்து என்னுடைய மார்னிங் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலையும் போட்டிருந்தேன். ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ வலாட்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஒரு பிக் ரேலி வந்துருக்குது. இது நாளைக்கு சென்செக்ஸை பற்றி என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் அப்பப்போ நான் போடுறேன், வாட்ச் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ வந்து நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரை இன்னைக்கு பாருங்க, ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். இந்த ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் இப்போ ரீசெண்டாக எங்கே வந்துச்சு அப்படின்னா நவம்பர் 22 அன்னைக்கு வந்துச்சு. நவம்பர் 22 அன்னைக்கு 2.39% இருக்குது. அதுக்கப்புறமா அதாவது 23,300 23,900 வந்துருக்குது. அதுக்கப்புறமா வந்து 24,850 வரையும் போயிருக்குது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 24,850 வரையும். ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி, அதாவது இந்த புல்லிஷ் கேண்டில் 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,000 23,800 ஓப்பன் ஆச்சு, 24,200. ஸோ 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000ங்கிறது சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேலி கண்டினியூ ஆகும்போது 24,400ங்கிறது இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஸ்லைட்லி புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த ரேலி கண்டினியூ ஆகும்போது 52,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ரேலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது 52,450. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 51,350 51,000. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.